Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாரியில் நம்ம ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். அண்டு ஃபுல்லாக அதாவது அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறதுலேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் ஃபுல் வீடியோ தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவு பார்த்திங்கன்னா அவங்க அளவு ஃப்ராக் தரல. ஸோ நான் அவங்கள அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் வந்து அவங்க 3/4 ஹேண்ட் கட்டிருந்தாங்க. ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா 17 சென்டிமீட்ரு. ஸோ நான் 17 டேப்டு 17 இது அளவு எடுத்து கோடு போட்டுக்கிறேன். அண்டு கோடு போட்டதுக்கடுத்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ துணி லென்த்தாக தான் எடுத்து கொடுத்தாங்க. ஃப்ராக்குக்கு வந்து நீங்கள் 4 மீட்ரு முடிஞ்சளவு வாங்கிக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்டு அதுக்கடுத்து கையோட அகலம் பார்த்திங்கன்னா 7. ஸோ அண்ட் கை வளைவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு வந்துச்சு. ஸோ நான் இது போட்டு எடுத்திருக்கேன். அண்டு உங்களுக்கு அளவு இது இல்லாததுனால நீங்கள் எப்போதும் போல் டெய்லரிங்க்கு நல்லா தெரியும். ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு முன் கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டு அதையும் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கிறேன். அண்டு ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்டு நான் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து கிராஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அது கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு நான் அளந்துக்கிறேன். உடம்பு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அளந்துட்டு எடுத்துக்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வரும். ஸோ அதே ஃபுல் லென்த்து தான், அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 அண்ட் ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 2.25 அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். கழுத்து முன்கழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5, பின்கழுத்தும் 5.5 சேம் அளவு தான், அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஆம்கோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5 வரும். 6.5 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதில் வந்து 1.5 இன்ச்சு வளைவு எடுத்து கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முன்கழுத்தும் பின்கழுத்தும் சேம் லென்த்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஃப்ராக் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அளவெடுத்து தைச்சி பாருங்கள். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு தைச்சி பார்த்துட்டு அதுக்கடுத்து பெரியவங்களுக்கு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மெத்தடு பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான். பெரிய ஆளுக்கும் சின்ன ஆளுக்கும் எல்லாத்துக்கும் மெத்தடு ஒன்றா தான் வரும். ஸோ உங்களுக்கு மாடலுக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து என்கிட்ட ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரவுண்ட் நெக் தான் போட்டிருக்கேன். அண்டு எப்போதுமே முன் ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்கணும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சேலையோட முந்தானி இருக்குல்ல, முந்தானியில் டிசைன் வந்துருந்துச்சு. நான் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரீ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மீட்ரு எடுத்திருக்கேன். 3 மீட்ரு ஃப்ராக்கு. இந்த சாரீ வந்து கொஞ்சம் ஃபுஃப்னு தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் அட்டை மாதிரி இருக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு லென்த்து வந்து பாவாடையோட லென்த்து பார்த்திங்கன்னா 35. ஸோ அந்த அளவுக்கு லென்த்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை சுற்றி ஓரம் கணக்காக அடிச்சிட்டேன். முந்தி அடிக்கிறது கணக்காக அடிச்சிட்டோம். ஏன்னா உங்களுக்கு அப்படின்னா தான் நூல் நூலாக வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். பாவாடைக்கு வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ தெளிவாக வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரியலைன்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ போடையில் கரெக்டாக போடுறேன். அண்டு சுருக்கு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கேப்பில் நான் அளக்கலை. பட் நான் ஆல்ரெடி நிறையா ஃப்ராக் தைச்சதுனால எனக்கு அப்படியே நான் கரெக்டாக நான் பார்த்ததுமே வச்சுட்டேன். பட் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா கரெக்டாக அளந்து தைங்க. எனக்கு இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு 16. ஸோ 16 இது வர்றதாப்பில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுஃப்னு வடைச்சிக்கிட்டு நின்றுச்சு. ஸோ அதனால் நான் அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டுருக்கேன். அண்டு அயர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே கைட்டே நல்லா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். ஸோ நீங்கள் உங்களால் முடியும்னா அயர்ன் பண்ணிடுங்க, ஏன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அயர்ன் பண்ணால். பட் எனக்கு அது கொஞ்சம் பயம் இருந்ததுனால. ஸோ அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அழகுன்னா இவங்க வந்து ஃப்ராக்குக்கு பெல்ட் கேட்டிருந்தாங்க. நான் அந்த பார்ட்ரு மட்டும் எடுத்து அந்த பார்ட்ருக்கு அடியிலையும் ஒரு துணி வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதை மடித்து வச்சிடலாம், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு இருக்கிறாப்புல நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு 16. ஸோ 16 பின்னாடி வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால நான் 32 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெட்டுற ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டில் வந்து ஒரு பூ டிசைன், ஏன்னா சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பூ டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 இன்ச்சு
நீளமும் 3 இன்ச்சு அகலமும் கட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ துணி வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஸோ 3 ஃப்ளவரு, ஒவ்வொரு இதுக்குமே இதழ் பார்த்திங்கன்னா 6 6, ஸோ 18 துணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த துணி பார்த்திங்கன்னா நார்மலாக கடையில் கிடைக்கிறது தான். அண்டு உங்களுக்கு இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ப்ளூ வித் பிங்க் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ நம்ம நார்மல் எம்மிங் பண்ணுற ஊசியை எடுத்து இது பண்ணிக்கிறேன். ஸோ பூ டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியான மாடல் தான். அண்டு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஊசி நூல் வச்சு நான் கோர்த்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி 6 இதழையும் சேர்க்கணும். 6 இதழ் சேர்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பூ கிடச்சிரும். ஸோ எப்போதுமே சிம்பிளாக இருக்கும் போது அதில் ஒரு டிசைன் எடுத்து வச்சோம்னா ஃப்ராக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 6 இதழும் சேர்த்துட்டேன். ஸோ 6 இதுலேயும் நல்லா நெருக்கமாக வச்சு நம்ம நூலை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். ஸோ டைட் பண்ணிட்டோம்னா அது பூ சேஃபில் வரும். ஸோ அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா பூ எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா முடிச்சு போட்டுருங்க. அந்த 2 நூலையும் வச்சு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸஸ் எல்லாம் அடியில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. மேலே வந்து எம்டியாக இருக்கிறது மாதிரியும் அந்த த்ரெட் எல்லாம் அடியில் வைக்கிறது மாதிரியும் வச்சுருங்க. ஸோ ரொம்ப சூப்பரான பூ வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி மொத்தம் 3 பூ நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அண்டு பூக்கு நடுவில் ஏதாவது வச்சா தான் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதில் 3 அதாவது இதுக்குள்ளேயும் 3 நீளம் 3 அகலம் 3, அதாவது மொத்தம் டோட்டல் 9 ஸ்டோன் இருக்கிறது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 3 பூக்கும் நடுவில் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பட் இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஒட்டுறதை விட ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பூ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த துணியிலையே ரவுண்ட் ரவுண்டாக பாசி மாதிரி தயார் பண்ண போகிறோம். ஸோ 2 சென்டிமீட்டர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த பாசி பார்த்திங்கன்னா ரவுண்டு பாசி. ஸோ அதை உள்ளே வச்சு துணிக்குள்ளே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு பாசி எடுத்து துணிக்குள்ளே வச்சுட்டு அதை நல்லா சுற்றிட்டு நம்ம நூல் வச்சு கெட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான துணியிலையே பாசி வந்துடும். ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃப்ராக்கோட ஃபைனல் டச்சு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நான் தச்சுட்டு வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு வீடியோ என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்டு இதை விட கம்மியாக கட் பண்ணால் நான் தெளிவாக சொல்ல முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான். ஸோ மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இது தேவை. ஸோ நான் 12ஐயும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அண்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்டிச்சிங்கில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து சின்ன சைஸ் பாசி தான் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பெரிய இது வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் பாசி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். அண்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு முன்பாகம் எடுத்திருக்கேன். நான் சாரியோட முந்தானையை தான் நான் முன்பாகத்துக்கு எடுத்திருக்கேன். என் முந்தானையில் தான் ஒரு மாதிரி டிசைன் வந்துருந்துச்சு. ஸோ முன்பாகத்தையுமே நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நடுவில் தான் நம்ம இந்த பாசியை வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் சரியாக தெரில. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதுக்கு வந்து நட்டுக்கால் மாற்றிக்கிறேன். ஸோ 1 சைடு நட்டுக்கால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நட்டுக்கால் மாற்றியாச்சு. இப்போ நம்ம தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி அதை மார்க் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு கழுத்து வந்து 5 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் 5 இன்ச்சுக்கு கீழே இருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டராக எடுத்து கோடு போட்டு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்டு அதை நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் 1 சைடு நட்டுக்கால் மாற்றிட்டிங்கன்னா. ஸோ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நிறையா இந்த நூலாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஈஸியாக அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாசிக்கு மேலேயே நம்ம இதை வச்சு நம்ம திருப்பி அதுக்கு வந்து நம்ம அமுக்கு தையல் போடணும். ஸோ நான் தைச்சி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பாசி இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அமுக்கு தையல் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தையல் போட்டு முடிச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து வந்து எம்டியாக இருக்குது. ஸோ கழுத்துக்கு நான் ரோஸ் கலர் பைப்பிங் வைக்க போகிறேன். அண்ட் அதை கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வச்சு தைச்சிடலாம். ஸோ பேக் நெக்கு அவங்க எம்டியாக தான் கேட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு டிசைன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்டு நான் வெளிப்பக்கம் வச்சு தைச்சி உள்பக்கம் பரட்டி விட்டு தைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்குக்கு சரியாக இருக்கும். ஸோ பாக்கழுத்து அந்த மாதிரினா நீங்கள் நேர் பீஸே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி வச்சுருக்க பாவடையோட இந்த உடம்பை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ நான் லைனிங் கொடுத்துட்டேன். நான் அந்த வீடியோ வந்து என்னால் சரியாக எடுக்க முடியல, சாரி. அப்படி வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டோம்னா நமக்கு ஃப்ரெண்டு ரெடி ஆயிரும். ஸோ பேக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு கைக்கும் பைப்பிங் வரும். ஸோ அதுக்கு ரொம்ப வீடியோ லென்த்தாக போங்கிறதுனால நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் இருக்குது. இது பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும், பட் ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துடலாம். ஓரம் ஃபுல்லாக மூட்டி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு மூட்டிடுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு மூட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்குமே ஃப்ராக் வந்து சைடு ஓப்பன் தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே மூட்டிடுங்க. மூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாதிரியே ஸ்டிச்சிங் ஆயிரும். ஸோ லைனிங் கொடுக்கும்போது பார்த்து லைனிங் கொடுங்க. ஸோ லைனிங் கரெக்டாக இருந்தால் தான் ஃப்ராக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே கூட 2 தையல் போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி அண்ட் நல்லா லுக்காகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தைக்க போகிறோம். பெல்ட்டுக்கு நாட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க நம்ம பெல்ட்டுக்கு ஆல்ரெடி துணி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து இந்த நாட்டை உள்ளே கொடுத்து நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். ஸோ உள்பக்கமாக அந்த நாட்டை வச்சுக்கோங்க. நாட்டை வச்சுட்டு அந்த துணியை மடித்து அடிக்கும் போது நீங்கள் பெரட்டி போடும் போது அது உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்துடும். ஸோ நான் முன்னையும் பின்னையும் நல்லா தையல் போட்டுக்கிறேன். அந்த நாட்டு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கடுத்து பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பெல்ட்டு ரெடி ஆயிரும். ஸோ இந்த பெல்ட் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி பூ வச்சுருக்கோம். ஸோ அந்த பூவை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். கம் போட்டு ஒட்டினீங்கன்னா அது விழுந்துடும். ஸோ உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் இந்த ஸ்டோனில் வந்து நம்ம ஊசி வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். பட் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டு தைக்கும் போது ஊசிலாம் உடஞ்சி தான் போகும். பட் இப்போலாம் அப்படி இல்லை. ஸோ பழக தான் எந்த ஒரு விஷயமே ஈஸியாக இருக்கும். ஸோ நடு சென்டரில் அளந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பூ அந்த சைடு ஒரு பூன்னு 3 பூவையும் வச்சிடலாம். ஃபைனலாக பெல்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா 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 ஏதோ செய்கிறாய். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு வீடியோ வேணும், வேறு டிசைன்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.